ஹாய், வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் எக் கிரேவியும் பிளான் பண்ணியிருந்தேன். சப்பாத்திக்கு கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் எண்ணெய், தண்ணி ஊற்றி பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். சப்பாத்தி மாவு திரட்டும் போது இந்த மாதிரி 3 லேயராக மடித்து திரட்டினீங்க அப்படின்னா சப்பாத்தி லேயராக ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஊர்லேருந்து வரும்போது அம்மா மல்லிப்பூ கொண்டு வந்திருந்தாங்க. அங்கே ஒரு முழம் வந்து 30 ருபீஸ் விற்குது. இங்கே பெங்களூரில் பார்த்திங்கன்னா ஒரு முழம் 50 ருபீஸ். ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா 80 ருபீஸ் கூட விற்கும். நான் சாமிக்கு வைக்கிறதுக்காக சாமந்தி பூ மட்டும்தான் வாங்குவேன். 100 கிராம் 30 ருபீஸ் விற்பாங்க. ஃபெஸ்டிவல் டைமில் அதுவுமே ஜாஸ்தியாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிப், சமைக்கும் போது கவுண்டர் டாப்பை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிங்கில் பாத்திரம் இருந்தது அப்படின்னா அதையுமே கையோட வாஷ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பேர்டன் ஜாஸ்தியாக இல்லாமல் இருக்கும். ஸோ டின்னர் முடித்ததுக்கப்புறம் எப்போவுமே நைட்டு பால் குடிப்போம். ஸோ அந்த பாலில் வந்து 5 பல் பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணி, கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக் கிரேவி, இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிக்கிட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு ஒரு கொதி வந்ததும் தேங்காய், சோம்பு கொஞ்சம் அரைச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா எக்கு ஆட் பண்ணி வேக வச்சு இறக்கிட்டேன்.